எங்கோ உலகின் ஒரு மூலையில் ஒரு முரட்டு மனிதர் கோபத்தில் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு வேறொரு மூலையில கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில மிகவும் மோசமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுல தான் இன்று உலகின் பொருளாதாரம் பிணைக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டிரம்போட வரி விதிப்பு முடிவு இந்தியாவுல ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் குறித்து கற்பனை செய்து பார்க்கவே அச்சமாக இருக்கிறது. உலகிலேயே அதிகமாக வரி விதிக்கக்கூடிய நாடு என இந்தியாவை விமர்சனம் செய்து வருகிறார் டிரம்ப். குறிப்பாக ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் மற்றும் ராணுவ உபகரணங்கள் வாங்குவதையும் அவர் கண்டித்து வருகிறார். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய 5 நாடுகளும் இணைந்து பிரிக்ஸ் என்ற கூட்டணியை அமைத்துள்ளன. இதை சட்டவிரோத கூட்டணி என்கிறார் ட்ரம்ப். டாலர் இல்லாத வேறு கரன்சியில தங்களுக்குள் வர்த்தகம் செய்து கொள்வதற்கான சபாத்தியங்களை சாத்தியங்களை இந்த 5 நாடுகளும் பேசியதால் ட்ரம்புக்கு மிகவும் கோபம். இந்தியாவின் ஏற்றுமதிக்கு 35% வரி விதிப்பதாக அறிவித்துள்ள ட்ரம்ப், இந்தியா பிரிக்ஸ் கூட்டணியில் இருப்பதற்காக கூடுதல் அபராதமும் விதிக்கப்படும் என்றிருக்கிறார். அந்த அபராதம் எவ்வளவு என்று தெரியவில்லை. முன்பு ஒருமுறை 10% என சொல்லியிருந்தார். எனவே அதையும் சேர்த்தால் 35% வரி ஆகிறது. ஆனால் இந்த வழக்கத்திற்கு முரணான 25% அபராதம் விதித்து 50% வரி என அறிவித்துவிட்டார். இதனால அமெரிக்காவால் அதிகபட்ச வரி விதிக்கப்பட்ட தேசங்கள்ல ஒன்றாக இந்தியா ஆகியிருக்கு. இது ஒரு புறம் இருக்க, பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு 500% வரி விதிக்க வேண்டும் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வரும் முயற்சியில அமெரிக்கா இருக்கிறது. அந்த சட்டம் ஒருவேளை நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா இந்தியாவின் நிலைமை இன்னும் மோசமாகிவிடும். இந்தியாவின் பெரும்பாலான ஏற்றுமதிகளுக்கு 25% வரி விதிக்கப்பட்டிருக்கு. அதை தாண்டி பயங்கர வரிகளும் உண்டு. துணி விரிப்புகள் போன்றவற்றிற்கு 31.7% வரி, இயந்திரங்கள், பாய்லர்கள் மற்றும் உதிரி பாகங்களுக்கு 35% வரி, தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளுக்கு 38.5% வரி, படுக்கை விரிப்புகள் மற்றும் திரைசீலைகளுக்கு 45% வரி வரை, இரும்பு மற்றும் அலுமினியத்திற்கு 50% வரி என மோசமான விகிதங்கள். இரும்பு மற்றும் அலுமினியத்திற்கு கடந்த ஏப்ரல்ல 25% வரி என அறிவித்தார் ட்ரம்ப். ஜூன் மாதம் இந்த ஏற்றுமதிக்கு 50% வரி என உயர்ந்திருக்கு. கடந்த நிதியாண்டுல $5 பில்லியன் அளவுக்கு இரும்பு மற்றும் அலுமினியத்தை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்தது இந்தியா. இப்போதே இந்தியாவுக்கு எந்த ஆர்டரும் வரவில்லை. இன்னொரு பக்கம் இந்தியாவை விட மிக குறைந்த விலைக்கு இவற்றை சீனா உலகம் முழுக்க சப்ளை செய்வதால் வேறு இடங்களுக்கும் ஏற்றுமதி செய்ய முடியாது. இந்திய இரும்பு மற்றும் அலுமினிய உற்பத்தி துறையே உருக்குலைந்து போயிருக்கிறது. நீ இல்லைனா என்ன, நான் வேறு யாருக்காவது வித்துக்கிறேன் என்று அமெரிக்காவை நாம் அணுக முடியாது என்பதுதான் இன்றைய சிக்கல். இந்தியாவின் மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தை அமெரிக்கா தான். கடந்த நிதியாண்டுல நாம் அமெரிக்காவுக்கு $86.5 பில்லியன் அளவுக்கு ஏற்றுமதி செய்திருக்கிறோம். நம் ஏற்றுமதியில 1/5 அந்த நாட்டுக்கே போயிருக்கிறது. ட்ரம்பின் வரி விதிப்பு அமலுக்கு வந்தது அப்படின்னா இதுல 1/3 குறைந்துவிடும். லட்சக்கணக்கில் தொழிலாளர்களை கொண்டிருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ், இயந்திர உற்பத்தி, ஜவுளி காலணி, நகைகள், ஆட்டோமொபைல்ஸ், இறால் உற்பத்தி போன்ற தொழில்துறைகள் கடுமையாக பாதிக்கப்படும். சீனா இப்போது உலகின் உற்பத்தி கேந்திரமாக இருக்கிறது. விளையாட்டு பொம்மைகள் முதல் வீட்டு உபயோகப் பொருட்கள் வரை பலவற்றை அது உருவாக்கி உலகின் பெரும்பாலான நாடுகளுக்கும் அனுப்புகிறது. சீன வெறுப்பு உலகெங்கும் வளர்ந்து வரக்கூடிய இன்றைய சூழல்ல நாம் சீனாவுக்கு மாற்றான உற்பத்தி கேந்திரமாக மாற முயற்சிகள் எடுத்து வருகிறோம். அமெரிக்கா, ஐரோப்பிய யூனியன், பிரிட்டன் என பல நாடுகளுக்குமான ஏற்றுமதியை குறிவைக்கிறோம். அந்த முயற்சியில தான் ஆசிட் ஊற்றுகிறார் ட்ரம்ப். அமெரிக்காவை போலவே மற்ற மார்க்கெட்டுகளும் இறுக்கமான விதிகளை கொண்டு வருவதுதான் நமக்கு இன்னும் சிக்கல் ஏற்படுத்துகிறது. அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக நாம் ஐரோப்பிய யூனியனை நம்பியிருக்கிறோம். கடந்த ஆண்டுல $75.7 பில்லியன் அளவுக்கு ஏற்றுமதி செய்திருக்கிறோம். அவர்களும் இப்போது மாறிவிட்டனர். இரும்பு மற்றும் அலுமினிய ஏற்றுமதிக்கு அமெரிக்கா அதிக வரி விதிக்கிறதே என நாம் அந்த பக்கம் வண்டியை திருப்ப முடியாது. புதிதாக கார்பன் வரி என்ற ஒன்றை ஐரோப்பிய யூனியன் விதிக்கிறது. இரும்பு மற்றும் அலுமினிய உற்பத்தியால் ஏற்படும் கார்பன் மாசை ஈடு செய்வதற்கான வரி இது என்கிறது. இதேபோல விவசாய விளைபொருள்களுக்கு வன அழிப்பு தடை சட்டம் ஒன்றை கொண்டு வந்து கூடுதல் வரி விதிக்க இருக்கிறது ஐரோப்பிய யூனியன். அமெரிக்கா அதிக வரி விதித்தால் என்ன? நாம் ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருளுக்கு அந்த நாடு விதிக்கக்கூடிய வரியை அந்த நாட்டு மக்கள் தானே சுமக்க வேண்டும் என்ற எளிமையான கணக்கை இங்கு போட முடியாது. உதாரணமாக ஆயத்த ஆடை ஏற்றுமதியை பார்க்கலாம். இந்தியா கடந்த நிதியாண்டுல $10.91 பில்லியன் மதிப்புள்ள ஆயத்த ஆடைகளை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்திருக்கிறது. இந்தியாவின் பல்வேறு ஜவுளி மண்டலங்கள்ல லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய வர்த்தகம் இது.
இப்போது இந்திய ஏற்றுமதிக்கு 25% வரி, அதிலும் ஜவுளி ஏற்றுமதிக்கு கூடுதல் வரி என்று சொல்கிறது அமெரிக்கா. ஆனால் இந்தியாவை விட சுமார் 50 நாடுகளுக்கு வரி குறைவு. குறிப்பாக ஜவுளி ஏற்றுமதியில இந்தியாவின் போட்டியாளர்களான வியட்நாம், வங்கதேசம் போன்ற நாடுகளுக்கு வரி குறைவு. எனவே அவர்கள் இந்திய ஜவுளி உற்பத்தியாளர்களை விட குறைந்த விலைக்கு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய முடியும். அதனால இயல்பாகவே அமெரிக்க விற்பனையாளர்கள் அந்த நாடுகளுக்கு முன்னுரிமை தர ஆரம்பித்து விடுவார்கள். இந்தியாவை விட சீனாவுக்கு அதிக வரி விதித்துள்ளது அமெரிக்கா. ஆனால் இந்தியர்கள் தருவதை விட குறைந்த விலைக்கு சீனாவால் தர முடிகிறது. சீனாவில் குறைந்த செலவில் ஆயுத ஆடைகளை உருவாக்க முடிகிறது என்பதனால இன்னமும் அந்த நாடுதான் அமெரிக்காவுக்கான ஆயுத ஆடை ஏற்றுமதியில முன்னணியில இருக்கிறது. சில இந்திய ஜவுளி உற்பத்தியாளர்கள் தங்கள் உற்பத்தியில 70% வரை அமெரிக்காவுக்கே ஏற்றுமதி செய்து வந்தார்கள். இப்போது அமெரிக்கா ஆர்டர்கள் வருவதே இல்லை. இதன் விளைவாக ஜவுளி உற்பத்தி நிறுவனங்கள் பெரிய அளவில் ஆட்குறைப்பு செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகியுள்ளன என்று எச்சரிக்கிறார் ஆயத்த ஆடை ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சிலின் தலைவரான சுதீர் சேக்ரி. இந்த அபாயத்தை தவிர்க்க இந்த கவுன்சில் சில வழிகளும் சொல்கிறது. மற்ற போட்டி நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய வரி வித்தியாசம் எவ்வளவோ அந்த தொகையை அரசு ஏற்றுக்கொண்டு உற்பத்தியாளர்களுக்கு ஈடு செய்ய முடியும். இந்தியாவில் கடன் வாங்கி ஏற்றுமதி தொழில் செய்யக்கூடிய பலர் அந்த வங்கி கடனுக்கு அதிக வட்டி செலுத்த வேண்டியுள்ளது. குறைந்த வட்டியில கடன் வழங்க ஏற்பாடும் செய்ய வேண்டும். ட்ரம்பும் மோடியும் கடந்த பிப்ரவரி மாதம் சந்தித்த போதே இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் நிறைவடையும் என்று அறிவித்தார்கள். அதன் பிறகு மார்ச்சில் தொடங்கி இந்திய குழுவினரும் அமெரிக்க அதிகாரிகள் குழுவினரும் 5 முறை டெல்லியிலும் வாஷிங்டனிலும் சந்தித்து பேசினார்கள். இந்த மாத இறுதியில அமெரிக்க குழு இந்தியாவுக்கு வரப்போகிறது. இந்த நிலையில தான் ஏப்ரல்ல ட்ரம்ப் புதிய வரி விகிதத்தை அறிவித்தார். பிறகு அதை 90 நாட்களுக்கு தள்ளி வைத்தார். இடையில ஐரோப்பிய யூனியன், பிரிட்டன், ஜப்பான், தென்கொரியா, பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா போன்ற நாடுகள் அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டன. கனடாவுக்கும் சீனாவுக்கும் அதிக வரி விகிதத்தை ட்ரம்ப் அறிவிக்க பதிலுக்கு அந்த நாடுகளும் அமெரிக்க பொருட்களுக்கு கூடுதல் வரி விதித்தன. மற்ற நாடுகள் இன்னமும் பேச்சுவார்த்தையில் இருக்கின்றன. வர்த்தக பேச்சுவார்த்தை என்பது கண்கட்டி வித்தை. ஒரு கேக்கை சம அளவுள்ள துண்டுகளாக வெட்டி பலருக்கும் கொடுத்து உங்களுக்கு கொடுத்திருக்கும் துண்டுதான் எல்லாவற்றையும் விட பெரியது என்று நம்ப வைக்கும் வித்தை. இந்தியா இந்த பேச்சுவார்த்தையில காட்டி வரக்கூடிய உறுதி ட்ரம்புக்கு எரிச்சல் தருகிறது. அமெரிக்க விவசாய விளைபொருட்கள் மற்றும் பால் பொருட்களுக்கு இந்திய சந்தையை திறந்து விடுமாறு ட்ரம்ப் கேட்கிறார். 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்திய சந்தையில அமெரிக்கா சோயாபீன்ஸ், மக்காச்சோளம், காட்டுக்கடுகு, எண்ணெய் போன்ற பொருட்களுக்கு நல்ல வாய்ப்பு இருப்பதாக ட்ரம்ப் நம்புகிறார். பெரிய அளவிலான அரசு மானியங்களுடன் அமெரிக்காவில் விவசாயம் மற்றும் பால் பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இந்தியாவில் அப்படி இல்லை. சிறு விவசாயிகளே அதிகம் நிறைந்தது. இந்திய வேளாண்மை கிராமப்புற மக்கள்ல சுமார் 40% பேருக்கு வேலைவாய்ப்பு அளித்து வருகிறது இந்திய விவசாயம். தடையற்ற வர்த்தகம் மூலமாக வெளிநாட்டு பொருட்கள் வந்தால் இந்திய விவசாயிகளால் அவற்றுடன் போட்டியிட முடியாது. அது இந்திய கிராமப்புறங்கள்ல பேரழிவை ஏற்படுத்திவிடும். அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்க இந்தியா விரும்பவில்லை. சமீபத்தில் பிரிட்டனுடன் செய்து கொண்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் கூட வேளாண்மை துறை சேர்க்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னொரு பக்கம் இந்தியாவின் பெரு நிறுவனங்களுக்கு ஆதரவாகவும் இந்திய அரசு பேசுவதாக அமெரிக்க அதிகாரிகள் சந்தேகம் கொள்கிறார்கள். போட்டியற்ற ஒரு சூழல்ல பிசினஸ் செய்யவே இந்திய நிறுவனங்கள் விரும்புகின்றன என்று அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இதெல்லாம் சேர்ந்துதான் ட்ரம்பை பொறுமையிழந்து அறிவிப்பு வெளியிட வைத்திருக்கிறது. ட்ரம்ப் அமெரிக்க பொருளாதாரத்தை சீரழிக்கிறாரா என்ற விவாதங்கள் அங்கு நடந்து வருகின்றன. அதற்கு முன்பாக அவர் உலகின் பல நாடுகளின் பொருளாதாரங்களை ஆட்டம் காண வைத்து விடுவார் போலிருக்கிறது. இந்தியா இந்த சூழல்ல சீனா மற்றும் கனடா போல எதிர் சவடால் விட முடியாது. அப்படிப்பட்ட சூழல்ல நாம் இல்லை, பாகிஸ்தான் போல பணிந்து போகவும் கூடாது. ட்ரம்ப் இப்படித்தான் ஜப்பானை மிரட்டினார், ஐரோப்பிய யூனியனையும் தென்கொரியாவை மிரட்டினார். ஆனால் அந்த நாடுகள் சில விஷயங்கள்ல விட்டு கொடுத்து நடந்து கொண்டன. இறக்குமதி வரியில பல சலுகைகளும் அறிவித்தன. அமெரிக்காவிடமிருந்து கொள்முதலை அதிகரித்தன. பல முதலீட்டு திட்டங்களுக்கும் உறுதிமொழியுமே கொடுத்தன. இப்போது அவை மூன்றுமே 15% வரி வரம்பிற்குள் வந்துவிட்டன. உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகள் எடுக்காமல் இப்படி ஏதோ செய்து ட்ரம்பிற்கு நாம் ஜெயித்து விட்டோம் என்ற பெருமிதத்தை தருவதை தவிர இந்தியாவுக்கு வேறு வழியில்லை. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.